வணக்கங்க. மகேஷுங்க, நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இண்டியா நான் டொமஸ்டிக் எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட்டுங்க. இப்போ உங்களுக்கு அதில் வணிக சிலிண்டர் வந்து ஹோட்டல் கொடுக்கக்கூடியது தொழிற்சாலையில் கொடுக்கக்கூடிய சிலிண்டரையும் வந்து போன சனிக்கிழமையோட வந்து கவர்மெண்ட் ஆயில் கம்பெனிஸ் வந்து ஃபில்லிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஹர்முதிஸ் அப்படிங்கிறதுல ஈரானில் வந்து ஹர்மூஸ் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற கால்வாய்க்கிட்டேருந்து எந்த கப்பலுமே வந்து அரேபியன் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே உள்ளே வர முடியல. இந்த ஈரான் இஸ்ரேல் போர்னால வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 800-850 கப்பல் பக்கமாக வந்து லோடாகி நின்று இருக்குது. பட் இந்த பக்கம் வரல. நம்மளுடைய பர்ச்சேஸில் வந்து ஒரு 80% வந்து அந்த கண்ட்ரியில் மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. கவர்மெண்ட் இப்போ எதுக்காக நிறுத்திருக்காங்கன்னா, நம்மளுடைய மக்களுக்கு வந்து ஒரு சமையலுக்குண்டான சமையல் சிலிண்டருக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வணிக சிலிண்டருடைய இதையுமே தொழிற்சாலை கொடுக்க வேண்டிய இதையும் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விநியோகஸ்தர்களுடைய கையிருப்பை வச்சு தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நாள் 2 நாள் எல்லாத்துக்குமே தீர்ந்து போயிடும். இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து முந்தா நேரத்திலிருந்தே வந்து எல்லாருமே சப்ளை நிறுத்திட்டாங்க. ஸோ இதனுடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தொழில் நம்பி இருக்கக்கூடிய பல லட்சம் பேரும், தொழிற்சாலை நம்பி இருக்கிற பல லட்சம் தொழிலாளர்களும் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. அதனால இதுக்கு வந்து அரசு வந்து ஒரு விரைவாக ஒரு முடிவெடுத்து ஒரு உடனடியாக முழு குவான்டிட்டி கொடுக்க முடியலைனாலும் ஒரு ரேஷனலைஸ்ட் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொஞ்சம் இந்த சூழ்நிலையை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா உதவியாக இருக்கும்னு எங்களுடைய அசோசியேஷன் சார்பில் கேட்டுக்கிறோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேக்ட்ரிஸ் கோயம்புத்தூர் ஆகட்டும் திருப்பூர் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ங்க. இதை நம்பி பல லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த தொழிலாளர்களுடைய நலன் கருதி கவர்மெண்ட் வந்து முழுவதுமாக வந்து சப்ளை நிறுத்தாமல் ஒரு 30%, 40%, 50% என்ன அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு செய்ய முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அட்லீஸ்ட் தொழில் நிற்காமல் ஓடி இந்த தொழிலாளர்களுடைய தொழிலினுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய சின்ன கோரிக்கைங்க. ஸோ இதை வந்து கருத்தில் எடுத்துட்டு முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து எஸ்மா சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது இந்த சிலிண்டரை யார் பதுக்கி வச்சிருந்தாலும் அவங்க மேலே வந்து 7 வருட கடன் தண்டனை கொடுக்கப்படும் சொல்லி போட்டிருக்காங்க. யாராச்சும் வந்து தேவைக்கு அதிகமாக பதுக்கி வச்சிருந்தா. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிலிண்டர் கிடைக்காதனால சில பேர் ஏதாவது வச்சு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் கவர்மெண்ட் சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. ஆனால் விலையேற்றத்துக்கு அப்படிங்கிறத விட சிலிண்டரே கிடைக்கலையும் பொழுது எப்படி விலை ஏறும்? அதனால வந்து விலையேற்றம் அப்படிங்கிறத பற்றி எதுவுமே இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா சிலிண்டர் அவைலபிலிட்டி இருந்தது அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து விளையாடுறதை பற்றி சொல்லலாம். எப்போ ப்ராடக்ட் உள்ள வர ஆரம்பிக்குதோ அப்போ விலை நிலவரத்தை பற்றி சொல்ல முடியுங்க. இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தகவல் வரலைங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. ஆக்சுவலாக கவர்மெண்ட் பிரகாரம் செய்யக்கூடாது, தவறுங்க.